தரம் இழக்கிறதா தமிழக கல்வித்தரம்? நீங்க என்ன படிப்பு படிக்கணும்னு நினைச்சாலும் இங்க மீடியம் ஒரு பிரச்சனை கிடையாது, ரிசர்வேஷன் ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயினான பிரச்சனைன்னு நான் சொல்லட்டுமா? பணம் பணம் பணம், இது மட்டும் தாங்க பிரச்சனை. நீங்க வசதியானவங்களா இருக்கீங்களா, உங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இதுவே உங்ககிட்ட பணமோ இல்ல வசதியோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றதுக்கே கஷ்டமா இருந்தாலும் இதுதாங்க உண்மை. உங்களுக்கு நல்ல படிப்பும் கிடைக்காது, அதே நேரத்துல நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்காது. கல்விங்கிறது ஒரு சேவையா இருந்தது ஒரு காலம். ஆனா அந்த காலம் போய் இப்போ எஜுகேஷன்ன்றது ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தர பிஸ்னஸா மாறி போய் கிடக்கு. அப்போ இந்த காலத்துல கல்விங்கிறது நேர்மையாகவும் நீதியோடனும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. பிஸ்னஸா மட்டும்தான் பார்க்கணும். இந்த வீடியோ இப்போ +2 சேர்ந்து படிக்கிற பசங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. அவங்களுக்கு மட்டும் இல்லாம என் பையனோ பொண்ணோ அடுத்த வருஷம் நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும், இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் படிக்கணும், ஒரு மெடிக்கல் ஸ்டடீஸ் படிக்கணும்னு பெரிய பெரிய கனவோடு இருக்கிற பேரண்ட்ஸ்களும் பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ இது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலோடைய நோக்கம் ஒன்றும் கவர்மெண்ட்டை திருத்தணும், இல்லை எஜுகேஷன் சிஸ்டமையே தலைகீழாக திருப்பி போடணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. எங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் காசுக்காக கூவிக்கிட்டு இருக்க இந்த எஜுகேஷனலிஸ்ட்டு, அதே நேரத்தில் தப்பாக மாணவர்களை வழி நடத்துகிற இந்த மீடியாஸ் கிட்ட இருந்து பெரிய பெரிய கனவோட படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் எப்படியாவது நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்ற இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும், அதே நேரத்தில் பெரிய பெரிய கனவோட இருக்கிற பேரண்ட்ஸ், என் பையனோ என் பொண்ணோ நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு சேர்ந்துடணும் நினைக்கிற பேரண்ட்ஸுக்கும் அவங்க தவறாக வழி மாறி போயிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக தாங்க இந்த சேனல். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி இப்படின்னு எப்படியோ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த வருஷம் எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோ இல்லை இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோ நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாத விஷயங்கள்லாம் புரிய வரும். முதல்ல +2 ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான இன்ஜினியரிங்கோடைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆச்சு. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய அட்டானமஸ் காலேஜஸோடைய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் டீம்டு காலேஜஸுக்கும் இந்த ப்ராசஸ்லாம் முடிகிற தருவாயில் அதாங்க எப்போ பார்த்தாலும் இந்த குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்க நம்ம கௌஷிக்ஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எஜுகேஷனலிஸ்ட்டும் யூடியூப் கல்வியாளர்களும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர உருப்படாத இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு உங்களை எப்படியாவது தள்ளுறதுக்கு முழு முயற்சி பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பிரெயின் வாஷ் செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கும் எப்படியாவது இந்த வருஷம் நம்மளுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருப்படாத காலேஜில் போயிட்டு நீங்களும் அட்மிஷன் போட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா உச்சபட்சமாக மொத்த ஃபீஸையும் கட்டிட்டு அந்த காலேஜ்லேருந்து வெளியே வருவீங்க. இவ்வளோ ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டில் இன்ஜினியரிங்க்கான அப்ளிகேஷன்ஸு ஓப்பன் ஆகும். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடவுன்லேயே இருந்திருக்கலாமேன்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஆனால் நம்ம அப்படி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இவங்க அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிற அந்த நேரத்திலேயே ஆக்சுவலாக 70% ஆஃப் தி இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லே ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்புறம் எப்படி சார் 2 லட்சம் அப்ளிகன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி உங்களுக்கு இந்த இடத்துல தோணும். நான் சொல்கிறேன், மொத்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ஒருத்தர் செலவு பண்ண போகிற காசு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 500 ரூபா தான். ஸோ போட்டு தான் வைப்போமே அப்படின்னு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக போடுற அப்ளிகேஷன்ஸ் தான் இங்கே மேக்ஸிமமே. அதனால தான் இங்கே 2 லட்சத்துக்கும் மேலான அப்ளிகேஷன்ஸ் குமிறதுக்கான காரணமாக இருக்குது. இந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் ஏன் 1 லட்சம் சீட்டுக்கு மேலே ஃபில் ஆகலை அப்படின்ற ரீசன் இப்போ உங்களுக்கு லேசாக புரிய துணையிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 2005 வரைக்கும் இருந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை இவங்க கேன்சல் பண்ணதுக்கு மொத்த காரணம்னு இவங்க சொன்ன காரணங்கள்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் இது சிட்டியில் இருக்கிற மாணவர்களுக்கு சாதகமாகவும், அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஃபுல்லாக பாதிப்படைகிறாங்க அப்படின்ற ரீசனை தான் மேஜராக அவங்க எடுத்து வச்சாங்க. 2வது ரீசன் என்ன எடுத்து வச்சாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்க்கு இந்த எக்ஸாமுக்குலாம் படிக்க போகிறதுக்கு மாணவர்களால் அதிகமாக செலவு பண்ண முடியல. அண்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளவும் கூடாது. ஸோ அதனால இதை முற்றிலுமாக கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த 2 ரீசன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் மெயினாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சலே பண்ணாங்க.
ஆனா இப்ப மட்டும் என்னங்க நடந்துட்டு இருக்குது? ஏழை மாணவர்களுக்கு நீதி கிடைச்சிச்சா? இல்ல எல்லாருக்கும் சமமான கல்வி போய் சேர்ற நிலைமை வந்துருச்சா? இல்ல அட்லீஸ்ட் இவங்க என்னென்ன ரீசன்லாம் சொல்லி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்களோ அட்லீஸ்ட் அந்த ரீசன்ஸாவது சால்வ் ஆச்சா? இது எதுவுமே சால்வ் ஆகலன்ற நிலைமை தாங்க போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் பதில் சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஏழை மாணவர்களும் இன்ஜினியரிங் படிப்பு படிக்கணும். அதே நேரத்துல இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சிஸ்டம்ல எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும், நீதி இருக்கணும்ன்ற மனநிலைமையில தான் முதல்ல கவர்மெண்ட் வேலை செய்தா? உண்மையிலேயே தமிழ்நாடு கவர்மெண்டோடைய முழு நோக்கம் இதுவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? +2 ரிசல்ட்ஸ் வந்த உடனேயே முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஓப்பன் பண்றதுக்கு அவங்க அப்ளிகேஷன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடியாம, இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எதுவும் முடியாம எந்த டீம்டு காலேஜஸோ இல்ல அட்டானமஸ் காலேஜஸோ அவங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலை கொண்டு வந்திருக்கணும். இப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது மாணவர்கள் மீது அக்கறை காட்டுற ஒரு கவர்மெண்ட், ஒரு ப்ராசஸ் நம்மளால சொல்ல முடியும். ஆனா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை எதுவுமே செய்ய போறது இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் என்னதாங்க அர்த்தம்? இப்போ உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டுக்கெல்லாம் ஒரு டைம்ல ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி சிபிஎஸ்சிக்கெல்லாம் வேற ஒரு டைம் ஃப்ரேம்ல ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதனாலதான் இந்த சிஸ்டம் அண்ணா யூனிவர்சிட்டி பிளான் பண்ணி அவங்களுடைய யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் டேட்ஸை ரிலீஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். எனக்கு என்ன கேள்வினா, இதெல்லாம் ஒரு காரணமாங்க? இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸையும் மக்களையும் ஏமாத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் டிசைனா உருட்டுற உருட்டுக்கள் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்த இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குதுல, நுழைவுத் தேர்வு 2005ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்துட்டு இருந்த இந்த நுழைவுத் தேர்வை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய கவுன்சிலிங் சிஸ்டம் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி மாறுச்சுன்றதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஒழுங்கா +1 கோர்சஸ் எடுத்துட்டு இருந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் +2 மார்க்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அப்போ +2ல அதிகமா பசங்க மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், +1 கோர்ஸை பாதியிலே கட் பண்ணிட்டு +2 உடைய கோர்ஸை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரத்துல ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, புதுசா தினசா இன்ஜினியரிங் காலேஜஸ் அங்க இங்கன்னு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. மூணாவதா என்ன நடந்துச்சுன்னா, அப்ப வரைக்கும் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு கால் சென்டர் ஜாப் கிடைச்சிரும்ன்ற நிலைமை மாறி போய் இந்த உன்னதமான அறிவுக்கு பின்னாடி பிஇ படிச்சவங்க எல்லாம் கால் சென்டர் ஜாப்ல போய் சேர்றதுக்கும் காபி கடையில போய் சேர்றதுக்குமான நிலைமையா மாறி போயிடுச்சு. நீட் தேர்வுன்றது தமிழக மாணவர்களுக்கு மொத்தமாகவுமே எதிரானது, அதுல நீதியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போராடுன்னு போராடிட்டு இருந்தீங்களே, ஏன்பா மீடியா நீங்க கூட கூன்னு கூவிட்டு இருந்தீங்களே, அதை விட 100 மடங்கு அதிகமா இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல கோல்மால் நடந்துகிட்டு இருக்குது. இதை பத்தி ஏன் யாருமே கூவ மாட்டீங்க? ஏன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சூட்சமா இருக்குன்றத நான் இப்ப சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 74 காலேஜஸ். இதுல கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தமா பார்த்தீங்கன்னா 35 காலேஜஸ். அதுவே பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 24 காலேஜ். மீதமுள்ள 12 காலேஜுமே டீம்டு யூனிவர்சிட்டி. அதுவே இன்ஜினியரிங் காலேஜஸோடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 552 காலேஜஸ். இதுல கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கிறது வெறும் 14 காலேஜஸ் மட்டும்தான். இதுல 33 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். மீதமுள்ள 505 காலேஜஸுமே பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான். கடந்த 10 வருஷத்துல புதுசா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஓபன் பண்ணிருக்கிற எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்டு இருக்குது. ஆனா இந்த 10 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கூட ஓபன் பண்ணல. ஏன் கேள்வி என்னன்னா, 505 காலேஜஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம் பெருசா இல்ல வெறும் 35 மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம் பெருசா? நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ன்ற பெரிய ஊழலையும் பெரிய தப்பையும் மறைக்கிறதுக்காக தான் இந்த நீட் என்ட்ரன்ஸ்ன்ற ஒரு சின்ன தப்பை எடுத்துக்கிட்டு இந்த ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி மீடியாஸும் சரி மக்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் டோட்டலா திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்ஸ்னால 10% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, 10% ஆஃப் தி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியல இங்க அப்படின்னா, இதை பத்தி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேசல அப்படின்னா அதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு. இந்த மீடியா சேனல்ஸும் ஏன் இந்த பெரிய ஊழலை பத்தி கண்டுக்கவே இல்லை? எனக்கு புரியல. அவங்களாவது உண்மையை சொல்லியிருக்கணும் தானே, அவங்க ஏன் சொல்லல தெரியுமா? ஏங்க, ஒரு மீடியா சேனல்ஸோடைய ஓனர்ஸ் கிட்டையும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாதா?
கொஞ்சோன்னு யோசிங்க. இதை உங்களை யோசிக்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோங்களையே ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, இதுக்கு மூணாவதாக இன்னொரு கட்சி வந்தாலும் சரி, இந்த மீடியாஸும் சரி, யாருமே இந்த நீட்டுன்ற ஊழலை தவிர வேற எதை பற்றியும் பேசவே மாட்டாங்க. அதுவும் இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இருக்கிற மெகா சைஸ் ஊழலை பற்றி யாரும் பேசவே போகிறது கிடையாது. ஓகே, இதுக்கு என்ன ப்ரோ தீர்வு? இதுக்கு தீர்வே கிடையாதா? இதுக்கு என்னதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொல்றது கஷ்டமா இருந்தாலும் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதுங்க. எப்போ எஜுகேஷன்ன்றது எல்லாருக்கும் ஃப்ரீயா கிடைக்கும்ன்ற நிலைமை வருதோ, அதே நேரத்தில் கவர்மெண்ட்டை தவிர வேற எந்த சூழ்நிலையிலையும் பிரைவேட் செக்டார்ஸ் கிட்ட இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸோ இல்லை கல்வி நிலையங்களோ திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வருதோ, அப்போதாங்க இந்த நிலைமை எல்லாமே மாறும். இது நடக்குமான்னு நீங்களே சொல்லுங்க. நடக்காதுல்ல. அப்போ இந்த நிலைமையும் இப்படியே தான் இருக்க போகுது. இது மாற போறதே கிடையாது. அப்போ இந்த நிலைமையில என்னதான் ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நிலைமைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் போக முடியும். இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸோடைய தரம் ஓரளவுக்காவது மேலே வரணும்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு ஒரு புதிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டுமா வேண்டாமா? மாணவர்களாகிய நீங்களும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் உங்களுடைய கருத்தை தயவு செஞ்சு சத்தமா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னா, இது அரசு கவனத்திற்கு வரணும். தமிழ்நாட்டில் எந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் பெஸ்ட், எந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒர்ஸ்ட், இடஒதுக்கீடுல தரம் குறைந்து போகும் கல்வித்தரம், ஊரை ஏமாற்றி கோடி கோடியா சம்பாதிக்கும் கோல்மால் கோச்சிங் சென்டர், இதெல்லாம் அடுத்து வரப்போற வீடியோங்கள்ல நம்ம பேச போறோம். ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு வரப்போற வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க.